ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் ஐயா. ஐயா ஒரு நேர்காணல். டிகேவி ராஜா வணக்கம், சொல்லுங்க. இன்று துக்கமான ஒரு நேர்காணல். இது தமிழ்நாட்டை புரட்டி போட்டுக் கொண்டிருக்கின்ற விஷச்சாராயம் குறித்து, கள்ளச்சாராயம் குறித்து ஒரு முக்கியமான ஒரு நேர்காணல். இது மூலம் பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் நாம். கண்டிப்பா கண்டிப்பாங்க. கள்ளக்குறிச்சி கருணாபுரம், ஆமா, அங்கு நடந்தது என்ன ஐயா? இந்த விஷச்சாராயம் குறித்து நாம் நிறைய பேச வேண்டும். எப்படி இத்தனை மதுக்கடை, அரசு மதுக்கடைகள், அது மட்டுமல்லாது தனியார் பாரு, அந்த மாதிரி இருக்கின்ற காலகட்டத்துல இந்த கள்ளச்சாராயம் என்பது எப்படி ஊடுருவியது என்பதை பற்றி நாம் பேச வேண்டும் ஐயா. அதாவது கள்ளக்குறிச்சி கருணாபுரத்துல 42 பேர் இந்த சாராயம் குடிச்சு இறந்திருக்காங்க. மீதி மருத்துவமனையில இருக்காங்க சிகிச்சைக்காக. அவர்களும் சில பேர் உயிர்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. இந்த கள்ளச்சாராய பிரச்சனை அந்த பகுதியை பொறுத்தவரை இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மரக்காணத்துல கிட்டத்தட்ட அங்க உள்ள அந்த மீனவ குப்பத்துல போன வருடம் ஆமா நிறைய பேர் இறந்தாங்க. அப்ப இத கூட மனசுல வச்சுக்காம இப்ப கள்ளக்குறிச்சியில இறந்திருக்காங்க. அந்த பகுதியை பொறுத்தவரை என்னன்னா, இது ஒரு வழக்கமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த ஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை கலந்து பல்வேறு வகையான விஷயங்கள் அந்த மது போதைகள் அங்க விற்பாங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, ஒரு ஊருக்கு ஏலமே விட்டு, அந்த ஊர் ஏலம் விட்டு அதுல கூட அந்த சாராயம் குறிப்பிட்ட நபர்கள் விற்பாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்ப இந்த இந்த பிரச்சனைகளை தொடர்ச்சியா அந்த பகுதியில இருக்கு. அது காவல்துறைக்கும் தெரியும், அரசுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன் இன்னும் தனியாவே வச்சிருக்காங்க, மது விலக்கு அமலாக்க பிரிவு எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனா இவர்கள் எல்லாம் அதை கண்டுக்காம தன்னுடைய கடமையை செய்யாம இருக்கிறதுடைய விளைவு தான் இந்த இப்படி கொத்து கொத்தா மரணத்துக்கு அது வழிவகுத்து. இவர்களுடைய கடமையை செஞ்சாலே, ஏன்னா அவங்க இது ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு அந்த பிடிக்கிற அந்த அந்த விற்கிறவங்க கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இப்படித்தான் செயல்படுறாங்களே தவிர, இவர்களுக்கு தேவை பணம். பணத்தை கொடுத்துதான் வேலைக்கு வரான், பணத்தை சம்பாதிக்கிறான். எப்படியாவது பணத்தை சம்பாதிச்சிடணும், சமூகம் கேடு கட்டு போனா என்ன அப்படிங்கிற அந்த புத்தியோட தான் இந்த அரசு அதிகாரிகள் தான் இருக்கிறான். முக்காவாசி பேர் வெளிப்படையாவே குற்றஞ்சாட்டலாம் பேசிட்டேன். அப்ப இப்படி இருக்கும்போது எவ்வளவு பெரிய ஒரு அப்பட்டமான ஒரு படுகொலை இது. அரசு தான் இந்த படுகொலைக்கு அரசு தான் பொறுப்பேற்கணும். ஒரு பக்கம் டாஸ்மாக் இது எங்கும் பழக்கி விட்டுட்டாங்க. எதையாவது சாப்பிடணும், எதையாவது குடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தானே மக்களுக்கு வரும். பாருங்க, இதுல இறந்தவங்கள பெண்களும் உண்டு. பாருங்க, குடும்பமாக குடிப்பதற்கு இந்த திராவிட மாடல் அரசு கற்றுக் கொடுத்துருக்கு. பெண்களும் இந்த மது போதையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஆமா, பெண்களும் குடிச்சிருக்காங்கல்ல, பெண்களும் இறந்திருக்கிறாங்க இதுல. அப்ப குடும்பமாக குடிக்கிறார்கள். குடும்பமாக குடிப்பதற்கு தான் இந்த அரசு வழிவகுத்திருக்கு. இந்த டாஸ்மாக் வீதிக்கு திறந்து இவர்கள் என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள்? டாஸ்மாக் நாங்க கடையை மூடுவோம், பூரண மது விலக்கு அமல்படுத்துவோம், எல்லாம் ஓட்டு வாங்குற வரைக்கும் எல்லாம் பேச வேண்டியது. அதற்கப்புறம் அது குறித்து வாயே திறக்கிறது கிடையாது. ஊருக்கு விதவைகள் அதிகரிச்சுட்டு வராங்கன்னு சொல்லி ஒரு எம்பி பேசுறாங்க, கனிமொழி. ஆனா இவங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க இந்த மது விலக்கை அமல்படுத்துறதுக்கு? எந்த நடவடிக்கையும் கிடையாது. ஏன்னா அவர்களை சுற்றி இருக்கவர்கள் தான், அவர்கள் அந்த குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இந்த மது ஆலைய வைக்கிறாங்க. அப்ப கள்ளச்சாராயமே யாரு காய்ச்சறான்னா அவன் தான் காய்ச்சறான். இதுதான் இப்போ இந்த நிலைமை மிக 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 மோசமான ஒரு சூழ்நிலை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இவர்களுக்கு பணம் மட்டும்தான் பிரதானம் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த அரசு சார்ந்தவர்கள் செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் உண்மை. ஒரே நேரத்தில் இத்தனை பேர் இருப்பதற்கு காரணம் என்ன ஐயா? எந்த அடிப்படையில உங்க இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்கு? அதாவது என்ன, எங்க போனார்கள்? ஒரே நேரத்தில் இத்தனை பேர் மது அருந்த காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஐயா.
ஆமா, அதாவது அந்த கருணாபுரத்துல பாத்தீங்கன்னா அது வந்து அந்த பகுதியே கொஞ்சம் ரூரல், ஒரு கிராமப்புற பகுதி. அங்க வந்து அதான் இது அரசு வந்து குடிக்கிறதுக்கு தான் பழக்கி விட்டாங்களே. அப்ப அந்த இது வந்து 60 ரூபாய் 50 ரூபாய்க்கு வந்து இந்த பொட்டலம் கிடைக்குது, இந்த சாராய பொட்டலம். ஆஹா. டாஸ்மாக் போனாங்கன்னா கிட்டத்தட்ட 150 ரூபா ஆகுது. இது ஒரு பொட்டலம் வந்து வெறும் 50 ரூபா 60 ரூபா தான். அதுவும் 4 பொட்டலம் வாங்கினாங்கன்னா ஒரு பொட்டலம் இலவசமாக வேற கொடுப்பாங்க. ஓ. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அங்க சூழ்நிலை. இதற்கு 10 பொட்டலம் வாங்கினா 2 பொட்டலம் இலவசம், இப்படி எல்லாம் கொடுப்பாங்க. இதற்கும் இலவசம். இது இதனாலதான் வந்து மக்கள் வந்து குறைஞ்ச விலைக்கு கிடைக்குது, நல்ல போதை இருக்குது. அப்ப இதை நோக்கி நகர்றதுக்கான காரணம் அதுதான். சில இடங்கள்லாம் முட்டை ஃப்ரீயா கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் எல்லா இடங்கள்லையும். அப்ப இது இது எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, இது அரசுக்கு தெரியும், அங்க உள்ள லோக்கல் ஸ்டேஷனுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சேதான் நடக்குது. அப்ப இந்த கட்சிகள், இந்த அரசுகள் பின்புலத்தை, அந்த எம்எல்ஏ எம்பிக்களுடைய பின்புலத்தை யாரையாவது காட்டி இவங்க என்ன பண்றாங்கன்னா தொடர்ச்சியா விற்பனை. எல்லா இடத்துக்கும் பணம் போதில்ல, பணம் கொடுக்குறேன் நான் வியாபாரம் செய்யறேன் அப்படித்தானே சொல்றாங்க. அப்ப இதுதான் அடிப்படையா இருக்கு. அப்ப இதுல வந்து மெத்தனால் அப்படின்ற ஒரு அந்த ஒரு கண்டென்ட் வந்து இதுல அதிகப்படியா கலந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. உடல் வந்து அப்படியே எரிச்சிரும். அப்ப இதை வந்து காப்பாற்றவே முடியாதுன்ற அளவுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட அளவு கலவை தண்ணி வந்து சேர்க்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போதை இறங்கிரும் தண்ணி அதிகமா சேர்த்தா அப்படின்ற அந்த ஒரு சிந்தனை அவங்ககிட்ட இருக்கும், அந்த குடிக்கிற மக்கள்கிட்ட. அப்ப குடிச்சா நல்லா சாப்பிடணும், சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா வந்து சாப்பிட்டா போதை இறங்கிரும் அப்படின்ற அந்த ஒரு இது. ஏன்னா காசு கொடுத்து குடிக்கிறோம், அது இப்போ போதைக்காக தான் குடிக்கிறோம். அப்ப அந்த போதையை தக்க வைக்கிறதுக்காக குடிச்சிட்டு சாப்பிடாம இருக்கிறது, தண்ணி வந்து கலவை சரியா கலக்காம இருக்கிறது, இந்த மாதிரியான முறைகள்ல தான் வந்து இது போன்ற அந்த உடலுக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கான காரணம் வந்து இதுதான். ஏன்னா தொடர்ச்சியா வித்துக்கிட்டு இருக்காங்க இப்போ. அதாவது நல்ல சாராயம் கள்ள சாராயம் ஒன்றும் கிடையாது, அளவு. அந்த அளவீடுகள் வந்து கரெக்டா இருந்ததுன்னா அது வந்து போதை வரும், இல்லைன்னா உயிரை கொல்லும். டாஸ்மாக்கும் அப்படித்தானே, டாஸ்மாக்கும் மெதுவாக கொல்லுது, இது உடனே கொண்டிருக்கு. மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேட்டு தானே போடுறாங்க, தானே குடிக்கிறாங்க. சுமார் எத்தனை பேர் இதுவரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? தற்போது எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் அந்த நிகழ்வுல? 42 பேர்கிட்ட இறந்திருக்காங்க. சுமார் 100 பேர்கிட்ட வந்து அந்த ஒரு கள்ளக்குறிச்சி, ஜெத்மரு இந்த மாதிரி மருத்துவமனைகள்ல அங்கங்க சேலம் மருத்துவமனைகளை வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. இறப்பினுடைய விகிதம் இன்னும் கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. 42 பேர் இது வரைக்கும் இறந்திருக்காங்க. இந்த சாவு என்பது மரண வீட்டிற்கு சென்றவர்கள் அங்கு மது அறிந்திருக்கிறார்கள். அங்கு மது எப்படி கிடைக்க வாய்ப்பு இருந்திருக்கும்? அதாவது ஏரி குளங்கள்ல தண்ணி இருக்கோ இல்லையோ, வீதிக்கு வீதி வந்து சாராயம் இருக்கத்தான் செய்யுது. அது வந்து தவிர்க்க முடியாது. அரசு வந்து இன்னைக்கு 150 ரூபா அந்த மாதிரி வந்து டாஸ்மாக் விலையை வந்து எக்கச்சக்கமான விலை வந்து உயர்த்திட்டாங்க. வேற வழி இல்லாம 50 ரூபா 60 ரூபாய்க்கு என்ன கிடைச்சாலும் குழந்தைகள் முதற்கொண்டு இது போன்ற போதை வஸ்துக்களை வந்து பயன்படுத்துறாங்க. வாயில அந்த பாக்கு போடுறது, உதட்டில் வைக்கிறக்கூடிய அந்த புகையில, இந்த மாதிரி போதை இல்லாத மனிதர்களே இல்லாத உலகம் இல்லாத அளவுக்கு வந்து இன்னைக்கு அரசு செயல்பட்டு இருக்கு. எல்லாருக்கும் போதை கொடுத்துடணும், அப்படி இருந்தா தான் அரசு செயல்பட முடியும் போல, அந்த அளவுக்கு அவங்க ஒரு சிந்தனை உருவாயிருக்கு. அப்ப இஷ்டத்துக்கு கஞ்சா கொண்டு இன்னைக்கு புழங்குது. ஆனா இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு தனித்துறையே இருக்குது, அவங்களே உருவாக்கி வச்சிருக்காங்க. இதுதாங்க நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயம். தனியான ஒரு நிமிடம் ஐயா, அரசு மதுபான கடை வைத்திருக்கிறது. இது போன்ற தனிநபர்கள் விற்கும் போது அரசுடைய வருமானம் பாதிக்கப்படாதா? பாதிக்கப்படத்தானே செய்யும். அது 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 அதை பத்தி அவர்களுக்கு வந்து கவலை இல்லை. அதாவது அரசுடைய கொள்கை வந்து டாஸ்மாக் தான் அருந்தணும், மற்ற இது வந்து அருந்தக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய கொள்கை. ஆனா இங்க அரசை வந்து யாரு வந்து கண்காணிக்கிறது? ஸ்டேஷனு, லோக்கல் ஸ்டேஷனு, மது விலக்கு அமலாக்க பிரிவு இருக்கு, கலால் இருக்கு. அப்ப இவர்கள் தான் கட்டுப்படுத்தணும். அப்ப இவர்களுக்கு கொடுத்த வேலையை இவர்கள் செய்யல, இதுதாங்க விஷயம். அப்ப இவர்களுக்கு கட்டுப்படுத்த தவறுனா அவங்க தான் பொறுப்பு, அந்த துறை சார்ந்தவர்கள் தான் பொறுப்பு. அப்ப அவர்கள் வந்து என்ன பண்ணணும்னா, அவன் சொத்து மதிப்பெல்லாம் எடுக்கணும்.
சாராயம் காய்ச்சி விற்கிறவங்க கூட வந்து அவன் அவ்வளோ இதாக சம்பாதிக்க முடியாது. ஏன்னா இவன் தான் பிடிச்சி உரிவு தானே எல்லாத்தையும். மாதம் மாதம் வந்து லோக்கல் ஸ்டேஷனுக்கு வந்து பணம் கட்ட வேண்டியிருக்கும். இந்த கலால் வந்துச்சுன்னா அதுக்கு மொத்தமாக பணம் கட்ட வேண்டியிருக்கும். அப்போ இவன் இவன் வந்து வியாபாரம் யாருக்கு பண்ணுறான் அப்படின்னா இந்த மாதிரி அதிகாரிகளுக்கு தான் பண்ணுறான். அதனால தான் இவன் விற்க விட்றான். அப்போ இவன் இவனுக்கு சொத்து மதிப்பு வந்து பட்டியலிடணும். இந்த அமலாக்கத்துறையில் இருக்கிறவன், இந்த லோக்கல் ஸ்டேஷனில் உள்ளவன், இவனுடைய சொத்து மதிப்பை வந்து பட்டியலிட்டாச்சுன்னா வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி இவன் சொத்து மதிப்பு என்ன, வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் சொத்து மதிப்பு எல்லாம் தெரிஞ்சு போகும். அப்போ இவன் சொத்து மதிப்பை இது பண்ணி இவனையும் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கைது செய்யாம இது வந்து நிற்காது. இதுவரை என்ன, உனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அரசு, உனக்கு சம்பளத்தை விட வேற என்ன உனக்கு இது? ஏன் வந்து சாரையும் காய்ச்சி விடுற? ஏன் இப்படி கொத்து கொத்தா படுகொலைக்கு இவங்க தான் பொறுப்பு. இல்ல ஐயா, இப்ப முதல்வர் கூட இது குறித்து 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. வேற எதுவும் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? கைது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த கதை. அதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா நீங்க அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியுங்களா, ஏற்கனவே வந்து ஒரு மரக்கான அந்த சாராய படுகொலையிலே வந்து ஒரு படிப்பினை வேணும். அப்ப அதையும் வந்து நீங்க அதை முன்னெச்சரிக்கையா வந்து பார்க்காம இன்னைக்கு 42 பேர் 50 பேர்கிட்ட செத்துருக்கான் அப்படின்னா யாரு பொறுப்பேற்குது? அரசு தான் பொறுப்பேற்கணும். ஏதோ 10 லட்சம் கொடுக்குறாங்க சொல்றாங்க, அது 10 லட்சம்லாம் பத்தாது. அவர்களுக்கெல்லாம் 1 கோடி ரூபாய் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா அரசு தான் காரணம். நீ வந்து குடிக்க வச்சுட்ட, அவன் குடிக்காமல் இருக்க மாட்டான் இனிமே. ஆமா, நிச்சயமா இந்த பிரச்சனைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று பதவி விலகணும். இவர் பதவி நீக்கிறதெல்லாம் வந்து அது சும்மா பம்மாத்து வேலை. இவர் பதவி விலகணும். ஆமா, தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகணும். இது தடுப்பதற்கு எந்த மாதிரியான விழிப்புணர்வுகள் இன்னைக்கு நம்ம கொடுக்கணும் ஐயா? அதாவது டாஸ்மாகை வந்து வீதி இறுக்கி திறந்து மது போதைகளை வந்து முழுக்க வந்து மக்கள் மத்தியில் புழங்க விட்டுட்டு இன்னைக்கு எல்லாம் வந்து மனச்சிதைவு நோய்களுக்கு ஆளாயிருக்காங்க. கிட்டத்தட்ட 70-80% பேர். 10% பேர் கூட நிம்மதியா இல்லை. அப்ப இது வந்து ஒரு மிகப்பெரிய சமூக சீர்கேடு, சமூக அழிவு நோக்கி இது இப்போ பயணிச்சுக்கிட்டு. அப்ப ரொம்ப கவனமாக இந்த அரசு பூரண மது விலக்கை வந்து அமல்படுத்தணும். பூரண மது விலக்கை அமல்படுத்தினா மட்டும்தான் இதுக்கு வந்து நிரந்தரமான தீர்வு. அப்ப அதுக்கு முன்னாடி இந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளானவர்கள் வந்து மருத்துவ ரீதியாக அங்கங்க வந்து அவர்களுக்கு கவுன்சிலிங்கு, அவர்களுக்கு வந்து சிகிச்சை போன்ற அந்த விஷயங்கள்லாம் வந்து நிறைய பண்ணணும். இப்பவே இருந்து பண்ணாதான் வருங்காலங்களில் வந்து குடிப்பழக்கத்துக்கு ஆளானவங்களும் மீண்டும் குடிப்பழக்கத்துக்கு வந்து ஆளாகாத ஆளும் வந்து இருப்பாங்க. ஆமா ஐயா, இந்த நடவடிக்கை போதுமானதாக இருக்குமா ஐயா? அதாவது இப்ப 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. கைது என்பது இதுவரை நடந்திருக்கிறதா? எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? கைது நடவடிக்கை கொடுத்து இன்னும் சரியா தெரியல எத்தனை பேரை கைது செஞ்சிருக்காங்கன்ட்டு. கைது செய்தா இருந்தா அந்த அமலாக்க பிரிவு அந்த லோக்கல் ஸ்டேஷன்ல இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் கைது செய்யணும். அந்த பணம் வாங்கிட்டு சாராயம் விற்க விட்டாங்க இல்லையா, ஏன்னா குற்றத்தை செஞ்சவங்களோட குற்றத்துக்கு துணை போனவன் தான் வந்து அதிகமான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி. அதான் ஒரு இதுல கூட போட்டிருக்காங்க. அதாவது தேர்தலுக்கு முன்பு பணம், தேர்தலுக்கு பின்பு பணம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரிலாம் வருது. நிச்சயமா. மீண்டும் சந்திப்போம் ஐயா, மற்றொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி.